சாதாரண வச்சாலே அது வேலை செய்யும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பவுல்ல கல் உப்பு வச்சு, கல் உப்புக்கு மேல நம்ம இந்த சுருமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஞ்சனக்கல்ல வச்சு ஜாதிக்காய வச்சு வச்சிருப்பாங்க ஒரு மூலையில. ஸோ அது ஒரு எனர்ஜி குடுத்துட்டே இருக்கும். அப்ப வீட்டுக்கு. அப்ப நம்மளுடைய உயிர்க்கூட்டுக்கு நம்ம இந்த உள்ளங்கை தான். சொல்லுவாங்கல்ல, அந்த எனர்ஜிய அழகா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு அதே மாரி ஒரு 10 வாட்டி அப்படி பொறுமையா பண்ணும்போது, இந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அத அப்படியே எடுத்துட்டு என்ன பண்றீங்க, ஒரு சுருமாக்கல் ஒரு சின்னதா வச்சுக்கோங்க. ஒரு ஜாதிக்காய் வச்சுருங்க. அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு, திருப்பி அதே மாரி டீப் பிரீத் இன்ஹேல், எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. பொறுமையா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கையில அதே வெப்பம் இருக்கும். அது அப்படியே இந்த சக்தி ஃபுல்லா உடம்புல உள்ள பரவுது. அப்படியே வச்சுக்கோங்க. நெத்தியில அதே மாரி மனச வச்சுக்கோங்க. ஃபுல்லா சக்தி உள்ள பரகுது. இந்த நேரத்துல நான் அதிர்ஷ்டக்காரன். அப்பதான் சொல்வாக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இந்த பிளாக் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ரெஜிஸ்டர் ஆகும். நான் பணக்காரன். எனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் அதிர்ஷ்டக்காரன். எனக்கு எல்லாமே கிடைக்கும். என்கிட்ட எந்த தடையும் இருக்காது. இதுதான் மூளையில போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகி சும்மா ஒரு 2, 3 மினிட்ஸ் பண்ணா போதும். அந்த ஜாதிக்காயும், சுருமாக்களையும் பத்திரமா டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ரொட்டீனா அது வேற கை படக்கூடாது. வேற யார்ட்டயும் குடுக்காதீங்க. ஏன்னா, உங்க எனர்ஜிக்கு அது பழக்கப்படும். ஸோ, இத டெய்லி படுக்க போம்போதோ, இல்ல காலைல குளிச்சுட்டோ ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிட்டே வந்து பாருங்க. நீங்களே உங்கள நீங்களே புதுப்பிக்கிற நேரம். உங்கள நீங்களே சார்ஜ் பண்ணிக்கிற நேரம். ஏன்னா, ஹேண்ட் சக்கரா 2மே உள்வாங்கும். சஃபிஷியன்ட் எனர்ஜி. ஸோ, நம்ம கண்லயும் 9 ஓட்ட இருக்கு உடம்புல. அதுலேருந்து என்னாகும்? காற்றலைகள் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல உடம்பு இழுக்கும். அப்போ பவர்ஃபுல்லா இருப்போம். கலகலன்னு இருப்போம். சக்தி வாய்ந்து இருப்போம். அதிர்ஷ்டக்காரனாவும் இருப்போம். பாருங்க. இது ஒரு மெடிடேஷன். அதான் சொல்லுவாங்க, ஆடிக்கொண்டிருக்கும் எண்ணத்தை ஆள வைத்துவிடும். ஆள வைக்கும்னா அவ்வளோ கிங் பவர் கிடைச்சிரும். தேடிக்கொண்டிருக்கும் விஷயத்தை தேடி கொண்டு வந்து உங்க உடம்புலயே குடுத்துரும். மீன்ஸ் உங்க வாசல்ல வந்து போட்டுரும். இழுக்கப்படும். அப்போ அட்ராக்ஷன். அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றல் தேடி கொண்டு வந்து உங்க உடம்புல நிக்கும். அப்ப அதான் ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஈர்ப்பு விதி ரகசியத்தில் நம்மளையே அட்ராக்ட் பண்ணிட்டு நம்மள அதிர்ஷ்டக்காரனா மாத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜாதிக்காய் கிடைக்கல, இந்த சுருமாக்காய் கிடைக்கல, சும்மா வெறுங்கை வச்சாலே அவ்வளோ நல்லது நடக்கும். எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னா ஜாதிக்காயும், சுருமாக்கல்ங்கிறது நம்மளுடைய அஞ்சனக்கல். வச்சு பாருங்க. எதுவுமே கிடைக்கலையா, ஒரு கூழாங்கல் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கே அவ்வளோ பவர். இந்த கூழாங்கல் அப்படின்னு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு ஆற்றல் உண்டு. வெறும் கூழாங்கல் வச்சு பண்ணாலும் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும். ஆக எண்ணம் ஈடேற வேண்டும், அதிர்ஷ்டக்காரனாக மாற வேண்டும், நினைச்சது நடக்க வேண்டும்னா நம்மளையே சக்தி ஊட்டிக் கொள்ள வேண்டும், ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டும். அதைத்தான் நமக்கே நம்மளுடைய எனர்ஜியை பாசிட்டிவ் ஆக்கக்கூடிய விஷயம்தான் மெடிடேஷன். நிறைய வெரைட்டி இருக்கு. அதை ஈஸியா நம்மளை அதிர்ஷ்டக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.